பத்தி பார்க்க போறோம்னா விஜய் and அஜித் இவங்க ரெண்டு பேர்ல யார் வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கறத இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு கடைசியா வெளியான 10 படங்களோட வசூலையும் அஜித்துக்கு கடைசியா வெளியான 10 படங்களோட வசூலையும் கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும் யார் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேருக்குமே கடைசியா வெளியான படங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வாரிசு and துணிவு. ரெண்டு படங்களுமே பாத்தீங்கன்னா 2023 பொங்கலுக்கு ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அதனால ரசிகர்கள் மத்தியில இந்த ரெண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. வாரிசு படத்தை பாத்தீங்கன்னா வம்சி படைப்படை டைரக்ஷன்ல விஜய், ராஷ்மிகா மந்தனா, யோகி பாபு ஆகியோர் நடிப்புல வெளியாச்சு. அதே மாதிரி துணிவு படத்தை பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித், மஞ்சு வாரியர் ஆகியோர் நடிப்புல வெளியாச்சு. வாரிசு படத்தை 200 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் உலக அளவுல பாத்தீங்கன்னா 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. துணிவு படத்தை பாத்தீங்கன்னா 160 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 200 கோடி வசூல் பண்ணி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா விஜயோட வாரிசு வந்து துணிவு படத்தை விட 100 கோடி அதிகமா வசூல் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு பீஸ்ட் படமும் அஜித்துக்கு வலிமை படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல பீஸ்ட் படத்தை பாத்தீங்கன்னா நெல்சன் இயக்கத்துல விஜய், பூஜா ஹெக்டே ஆகியோர் நடிப்புல 2022 ஏப்ரல்ல வெளியாச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா வந்தாலும் வசூல் ரீதியா இந்த படம் அதிகமா தான் வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 250 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் வலிமை படத்தை பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித், ஹியூமா குரேஷி ஆகியோர் நடிப்புல 2022 பிப்ரவரியில இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தையும் 150 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் 234 கோடி வசூல் பண்ணிருக்கு. பீஸ்ட் படத்தோட கம்பேர் பண்றப்ப பீஸ்ட் படம் தான் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. வலிமை படம் தனியா ரிலீஸ் ஆகி 234 கோடி தான் வசூல் பண்ணிருக்கு. ஆனா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் படமும் ரிலீஸ் ஆச்சு. சோ ரெண்டு படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கும் போது பீஸ்ட் வந்து 250 கோடி வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு மாஸ்டர் படமும் அஜித்துக்கு நேர்கொண்ட பார்வை படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயோட மாஸ்டர் படத்தை பாத்தீங்கன்னா 2021 ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாச்சு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி ஆகியோர் நடிப்புல வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்ப வந்து லாக்டவுன் டைமா இருந்ததால பாதி பேர் மட்டும் தான் தியேட்டர்ல போய் படத்தை பாக்குற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. 135 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 300 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தை பாத்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஹெச் வினோத் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருந்தாரு. 100 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 180 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. மாஸ்டர், நேர்கொண்ட பார்வை இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிகில் படமும் அஜித்துக்கு விஸ்வாசம் படமும் வெளியாச்சு. விஜயோட பிகில் பாத்தீங்கன்னா 2019 தீபாவளிக்கு இந்த படம் வெளியாச்சு. அட்லி டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல விஜய், நயன்தாரா, யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 140 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 328 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் அஜித்தோட விஸ்வாசம் படத்தை பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாச்சு. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல அஜித், நயன்தாரா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 224 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ பிகில், விஸ்வாசம் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிகில் படம் 100 கோடியா அதிகமாவே வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு சர்க்கார் படமும் அஜித்துக்கு விவேகம் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட சர்க்கார் பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு தீபாவளிக்கு வெளியாச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 110 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 267 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் அஜித்தோட விவேகம் படத்தை பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல 2017 ஆகஸ்ட்ல இந்த படம் வெளியாச்சு. அஜித், காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்தை பாத்தீங்கன்னா 115 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் 167 கோடியை வசூல் பண்ணிருக்கு. சர்க்கார், விவேகம் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா சர்க்கார் படம் 100 கோடியை அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு மெர்சல் படமும் அஜித்துக்கு வேதாளம் படமும் வெளியாச்சு. இதுல விஜயோட மெர்சல் பாத்தீங்கன்னா 2017 ஆண்டு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் 3 வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியா சமந்தா, காஜல் அகர்வால், நித்யாமணி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 120 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. உலக அளவுல இந்த படம் 260 கோடி வசூல் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் படமாச்சு. அஜித்தோட வேதாளம் படத்தை பாத்தீங்கன்னா 2015 ஆண்டு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித், ஸ்ருதிஹாசன், லட்சுமி மேனன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 60 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 126 கோடி வசூல் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா மெர்சல், வேதாளம் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா மெர்சல் படம் 130 கோடி அதிகமாவே வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு பைரவா படமும் அஜித்துக்கு என்ன இருந்தார் படமும் வெளியாச்சு. இதுல விஜயோட பைரவா படத்தை பாத்தீங்கன்னா 2017 ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வரதன் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 50 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. அஜித்தோட என்ன இருந்தால் படத்தை பாத்தீங்கன்னா 2015 ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல அஜித், அனுஷ்கா, த்ரிஷா, அருண் விஜய் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தையும் 50 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படமும் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு தெரி படமும் அஜித்துக்கு வீரம் படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயோட தெரி படத்தை பாத்தீங்கன்னா 2016 ஆண்டுல ஏப்ரல் மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா 75 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் 160 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அஜித்தோட வீரம் படத்தை பாத்தீங்கன்னா 2014 ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல அஜித், தமன்னா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 45 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் 83 ல இருந்து 130 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே டைம்ல பாத்தீங்கன்னா விஜயோட ஜில்லா படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. தெரி, வீரம் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா தெரி படம் தான் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு புலி படமும் அஜித்துக்கு ஆரம்ப படமும் வெளியாச்சு. இதுல புலி படத்தை பாத்தீங்கன்னா 2015 ஆண்டுல தீபாவளிக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புதேவன் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல விஜய், ஹன்சிகா, ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 101 கோடியை வசூல் பண்ணிருக்கு. அஜித்தோட ஆரம்ப படத்தை பாத்தீங்கன்னா 2013 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துல அஜித், ஆர்யா, நயன்தாரா, டாப்ஸி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 60 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த
படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 124 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. புலி ஆரம்பம் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப படம் தான் 20 கோடியை அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு கத்தி படமும் அஜித்க்கு பில்லா 2 படமும் வெளியாச்சு. கத்தி படத்தை பாத்தீங்கன்னா 2014 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துல விஜய் சமந்தா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. 70 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 130 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. பில்லா படத்தை பாத்தீங்கன்னா 2012 ஜூலைல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே வெளியான பில்லா பார்ட் 1 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. 35 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவுல 40 கோடியை வசூல் பண்ணிருக்கு. கத்தி பில்லா 2 இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா கத்தி படம் கிட்டத்தட்ட 90 கோடி அதிகமாவே வசூல் பண்ணிருக்கு. விஜய்க்கு கடைசியா வெளியான 10 படங்களோட வசூல் பாத்தீங்கன்னா 2200 கோடி. அதே சமயம் அஜித்க்கு கடைசியா வெளியான 10 படங்களோட வசூல் பாத்தீங்கன்னா 1500 கோடி. கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அஜித்தை விட விஜய் 700 கோடி அதிகமாவே வசூல் பண்ணிருக்காரு. சோ இப்போ யார் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.